செத்த பாம்பு. தரையில ஒரு பாம்பு போய்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த ஒரு குரங்கு விளையாட்டா அந்த பாம்பை பிடிச்சு வச்சுக்கிருச்சு. பாம்பு குட்டி குரங்கு கையை இறுக்கமா சுத்திக்கிட்டு விசப்பல்ல காட்டி சீறி இருக்கு. கூட இருந்த மற்ற குரங்குகள் அதை பார்த்து பயத்துல சத்தம் போட்டிருக்கு. பிடிய விட்ட உடனே பாம்பு கொத்திடும். இல்ல, அவன் கதை முடிஞ்சுது, ஐயோ பாவம்னு எல்லாமே சொல்லியிருக்குங்க. ஒரு குட்டி குரங்கோட காதலையும் அது விழுந்திருக்கு. உயிர் போகிற பயத்துல பாம்பு இன்னும் இறுக்கமா பிடிச்சிருச்சு. தன்னோட பரிதாப நிலையை எண்ணி பெருசா குரல் எழுப்பி ஓலமிட்டிருக்கு. நேரம் போக போக பசியில மயங்கி சரீர நிலைக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு ஞானி ஒருத்தர் அந்த வழிய வந்திருக்காரு. குட்டி குரங்கையும் அது கையில இருந்த பாம்பையும் பார்த்த உடனே நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. அது பக்கத்துல போய் பாசத்தோட குட்டி குரங்கு கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் அந்த செத்த பாம்பையே கையில பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறேன்னு. அதை கீழே விடுன்னு சொன்ன உடனே அந்த குட்டி குரங்குக்கு அப்பதான் அதை பார்த்துருக்கு. அதோட இறுக்கமான பிடியில பாம்பு ஏற்கனவே செத்து போயிருச்சு. இதே மாதிரிதான் நம்மள பலர் மனக்கவலைங்கிற செத்த பாம்பை கையில பிடிச்சுக்கிட்டு விட முடியாம கதறிக்கிட்டு இருக்கோம். கவலைகளை விட்டுறணும்.